அந்த ஆணவத்திலே நீங்கள் இன்றைக்கு 234 தொழிலை வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சாமானிய தொண்டன் ஒரே கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு உயிரம் இருந்தால், தைரியம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால், மக்கள் மீது நீங்கள் செய்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றிய நம்பிக்கை இருந்தால் 234 தொகுதிகளிலும் நீங்கள் உதயசூரியன் சுண்ணத்திலே மக்கள் மீது நம்பிக்கை வைத்து போட்டியிட தயாரா? நீங்கள் நிச்சயமாக போட்டியிட முடியாது. ஏனென்றால் மக்கள் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியை கணக்கு வைத்துத்தான் நீங்கள் இன்றைக்கு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கூட்டணி கட்சிகளை துறைக்கு வைத்துக் கொண்டு நீங்கள் இன்றைக்கு மக்களுடைய விரோத அரசை நடத்தி கொண்டிருப்பதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே எத்தனை கூட்டணி கட்சிகளை நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொண்டு நீங்கள் மக்களை சந்தித்தாலும் இந்த 2026 நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் 234 தொகுதிகளிலே அம்மாவை அவர்களை போல அம்மா அவர்கள் 2011 கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினேன், மக்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நம்பிக்கையோடு ஒரு புதிய சகாப்தத்தை படைத்து காட்டினார். ஆனால் நீங்கள் அதுபோன்று செய்ய முடியுமா? நினைத்து பார்க்க முடியுமா? அவை ஏமாற்றுகிற வேலை. இன்றைக்கு ஸ்டாலின் அசத்தல் நடுத்தில் நடந்து கொண்டிருக்கும் திமுக ஆட்சியுடைய விளம்பர மாடல் தமிழ்நாட்டு மக்களிடத்துல அற்றம் பிளாப் ஆகிவிட்டது. இந்த லட்சணத்திலே சட்டமன்றத்திலே வெர்ஷன் 2.0 லோடிங் என்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலினின் வேதனை வெர்ஷன் 2.0 வேண்டவே வேண்டாம், போதும் ப்ரோ என்கிறார்கள் மக்கள்.